சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் தோழர் நல்லக்கண்ணு இன்று காலமானார். வயது மூப்பு காரணமாக ஏற்பட்ட உடல்நல கோளாறுகளால் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் இன்று 1:55 மணியளவில் நல்லக்கண்ணு காலமானார். உழைக்கும் மக்களின் உரிமை போராளி நல்லக்கண்ணு மறைவுக்கு அரசியல் தலைவர்கள், பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். துணியை துவைத்து உலரப் போட வேண்டும் என்று திருச்சி ஹோட்டலில் ஏசி அறையை நல்லக்கண்ணு மறுத்ததாக மல்லை சத்யா தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உடலுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். நல்லக்கண்ணு உரிமைக்காக போராடிய அவரது சேவை என்றும் நினைவில் நிற்கும் என்று அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். கோவை நீதிமன்ற வளாகத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக வந்த மின்னஞ்சலை தொடர்ந்து அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் அநீதிக்கு எதிரான போராட்டம் என்ற பெயரில் கரூர் மாவட்ட பாஜக மகளிர் அணி கடந்த 10ஆம் தேதி போராட்டம் நடத்தியது. அந்த போராட்ட கூட்டத்தில் உரையாற்றிய கரூர் மாவட்ட பாஜக தலைவர் செந்தில்நாதன், கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணியையும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியையும் தவறாக பேசியுள்ளார். அவர் உரையாற்றிய வீடியோ சமூக ஊடகங்களில் வெளியாகி வேகமாக பகிரப்பட்டது. இந்த நிலையில் ஆபாச பேச்சில் அவர் கரூர் எஸ்பியா, பாஜக தலைவருக்கு வக்கீலா என்று எம்பி ஜோதிமணி ஆவேசத்துடன் கேள்வி எழுப்பியுள்ளார். 1925ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்டுகளின் மாநாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உதயமானது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உதயமான அதே நாளில் பிறந்த நல்லக்கண்ணு தனது இளம் வயதிலேயே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்து தீவிரமாக செயல்பட்டார். அவரது தந்தை ராமசாமி நிலச்சுவான்தாரராக இருந்ததுடன் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் நீதிமன்றங்களில் வழக்குகளை விசாரிக்கும் ஜூரி உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருந்தார். நல்லக்கண்ணுவின் அண்ணன் சுப்பு சுங்கத்துறையில் உயரிய பதவியான டெப்டி கலெக்டராக பணியாற்றியுள்ளார். இப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்தும் எளிய மக்களிடம் வாழ்க்கையே தனது வாழ்க்கையாக நல்லக்கண்ணு தேர்வு செய்தார் என்ற தகவல் வெளியானது. சென்னையின் முதன்மையான பல்கலைக்கழகமாக திகழும் மீனாட்சி உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் 16 பிப்ரவரி 2026 அன்று தொற்றுநோய் மற்றும் வைரஸ் பயில் துறையை களமாக கொண்டு ஒரு சிறப்பு சர்வதேச கருத்தரங்கம் நடத்தியுள்ளது. நல்லக்கண்ணுவின் 80வது பிறந்த நாளுக்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ரூபாய் 1 கோடி நிதி வசூல் செய்து கொடுக்கப்பட்டது. அந்த நிதியையும் அதே விழா மேடையில் கட்சிக்கே திருப்பி கொடுத்துள்ளார். அதேபோல தமிழக அரசு அம்பேத்கர் விருதுடன் வழங்கிய 1 லட்சம் பணத்தை பாதியை கட்சிக்கும் மீதி பாதியை விவசாய தொழிலாளர்கள் சங்கத்திற்கும் கொடுத்தவர்தான் நல்லக்கண்ணு என்றும், சுதந்திரத்திற்கு பின் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்ட போது தலைமறைவு வாழ்க்கையை வாழ்ந்த நல்லக்கண்ணு பல்வேறு இடங்களில் கிடைக்கும் உணவு, கிடைத்த இடத்தில் தூக்கம் என்று இருந்துள்ளார். 7 ஆண்டுகள் சிறை, மீசையை சுருட்டால் பொசுக்கிய போலீஸ், வாழ்க்கையில் வசதியை வெறுத்த தோழர் நல்லக்கண்ணு என்ற தகவல் வெளியானது. கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு மறைவுக்கு குடியரசு துணைத் தலைவர் CB ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளார். தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்ந்த சிறந்த பண்பாளர் நல்லக்கண்ணு என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். ரூபாய் 117 கோடியே 65 லட்சம் மதிப்பீட்டில் திருநெல்வேலி, விருதுநகர், ஈரோடு மாவட்டங்களில் சுமார் 1800 தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் 3 டைட்டில் நியோ பூங்காக்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் நாளை அடிக்கல் நாட்டுகிறார். நல்லக்கண்ணு மக்களின் உரிமைகளுக்காக வாழ்நாளின் பெரும் பகுதியை செலவிட்ட போராளி என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் இழப்பு தமிழக மக்களுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று நடிகர் ரஜினிகாந்த் இரங்கல் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு மார்ச் 4 மற்றும் 10ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் இன்று அறிவித்துள்ளார். கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உடல்நலக்குறைவால் இன்று காலமாகியுள்ளார். இந்த நிலையில் நல்லக்கண்ணு மறைவிற்கு ஒரு தலைவர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என சீமான் உருக்கத்துடன் தெரிவித்துள்ளார். தோழர் நல்லக்கண்ணுவுக்கு செவ்வணக்கம், முழு அரசு மரியாதையுடன் வழியனுப்பி வைப்போம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மறைந்த கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உடலுக்கு முழு அரசு மரியாதை அளிக்கப்படும் என்று தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் எங்களுடன் கூட்டணி வைக்க தயாராக இருக்கிறது என்று கிறிஸ் சோடங்கர் பரபரப்பை கிளப்பியுள்ளார். 24 நாட்களாக சிகிச்சை பெற்ற நிலையில் இன்று காலை முதல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக நல்லக்கண்ணு மரணம் பற்றி சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை தகவல் தெரிவித்துள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உடல் சென்னை தியாகராய நகரில் இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. தவறான திட்டமிடலால் தடம்புரலும் ரயில் பயணிகள் நிலை என்னதான் பிரச்சனை என்ற கேள்வி எழும்பிய நிலையில் கடற்கரையிலிருந்து தாம்பரம் வரை இயக்கப்பட்டு வந்த புறநகர் ரயில் சேவை 204 முதல் கட்டமாக 160 குறைக்கப்பட்டது. இதனால் மக்கள் கடும் பிரச்சனையை சந்தித்த நிலையில் மேலும் இது 115 குறைந்துள்ளது.
அதிமுக பாஜக கூட்டணியில் மாநிலங்களவை எம்பி சீட் கேட்கவில்லை என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஒருவர் ரூபாய் 15 லட்சம் தரேன்னு வடை சுட்ட மாதிரி இப்போது வெரைட்டியாக இபிஎஸ் வடை சுட்டு இருக்கார். ஆனால் இந்த வடைகளை நம்ப மக்கள் தயாராக இல்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் வாக்குறுதியை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக சென்னையிலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2 நாள் சுற்றுப்பயணமாக செவ்வாய்க்கிழமை கன்னியாகுமரிக்கு வந்தடைந்தார். இன்று காலை நாகர்கோவில் கன்கார்டியா பள்ளி திடலில் நடைபெற்ற விழாவில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டு 25,000க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியும் முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் சிறப்புரையாற்றினார். தமிழ்நாட்டில் பாசிச அடிமை கூட்டத்தை வீழ்த்துவோம் என்று உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றியுள்ளார். உள்ளாட்சிகளில் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதில் திமுகவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். சென்னை புறநகர ரயில் சேவைகள் பாதிப்புக்கு வருகிற திங்கட்கிழமைக்குள் மார்ச் 2க்குள் தீர்வு காணப்படும் என தெற்கு ரயில்வே கூறியதாக திமுக எம்பி தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலுக்காக கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தொகுதியில் திமுக தேர்தல் அலுவலகம் நேற்று திறக்கப்பட்டது. அலுவலகத்தை திறந்து வைத்து பேசிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, தேர்தலுக்கு இன்னும் 50 நாட்கள் தான் இருக்கின்றன என்றும் குஜராத்தில் இருந்து வந்தாலும் பருப்பு வேகாது, முதலடி நம்முடையது என்று கோவையில் செந்தில் பாலாஜி பேசியுள்ளார். பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்பதாலேயே அதிமுகவிலிருந்து சிலர் வெளியேறி வருவதாக காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கூறியுள்ளார். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக ஆசிரியர், ஊழியர் மற்றும் ஓய்வூதியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினரின் தொடர் காத்திருப்பு போராட்டம் பல்கலைக்கழக நிர்வாக அலுவலர் கட்டடம் முன்பு இன்று காலை மீண்டும் தொடங்கியுள்ளது. முதற்பெரும் அரசியல் தலைவர் நல்லக்கண்ணுவின் உடல்நலை குறித்து அவரது குடும்பத்தினரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தமிழக தலைவர் விஜய் விசாரித்ததாக தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் ஒருங்கிணைந்த மாவட்ட நீதிமன்றத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், பணியாளர்கள் நீதிமன்றத்தை விட்டு வெளியேறியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கரூரில் அத்தியாவசிய நிர்வாக அனுமதிகளை தாமதப்படுத்துவதன் மூலம் எய்ம்ஸ் மதுரை கட்டுமான பணிகளை திமுக அரசு முடக்கி வருவதாக குற்றம் சாட்டியுள்ள தமிழக பாஜக முன்னாள் தலைவர் கே அண்ணாமலை, வரவிருக்கும் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிக்குமாறு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுண்ணாம்பு கால்வாய் குறுக்குப்பேட்டையில் 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு விளையாட்டு வளாகம், திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எண்ணூர் கத்திவாக்கத்தில் 4 கோடியே 63 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பேருந்து நிலையம், 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு நூலகம், 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் ஆகியவற்றை திறந்து வைத்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி வெயிட் அண்ட் சீ நிலைமைகள் எதுவும் இல்லை என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி திமுக இடையேதான் போட்டி என முன்னாள் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தங்கத்தின் விலை உயர்வு இன்றும் தொடர்ந்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை இன்று கிராமுக்கு ரூபாய் 40 உயர்ந்து 1 கிராம் 14,930 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதன் மூலம் ஒரு சவரன் விலை ரூபாய் 320 அதிகரித்து ஒரு சவரன் 1,19,440 என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. தங்கம் விலை உயர்ந்து வந்தாலும் வெள்ளி விலையும் இன்று உயர்ந்துள்ளது. வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 5 உயர்ந்து 1 கிராம் ரூபாய் 295க்கும், 1 கிலோ வெள்ளி 2,95,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. செய்திகள் நிறைவடைந்த நிலையில் செய்திகளை பற்றிய தங்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறும் தொடர்ந்து இணைந்திருங்கள். பிரபாஸ் கதமம் செய்திகளுடன் மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.